தொழில் நடக்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படுங்க. வணக்கம் நண்பன் உறவுகளே. யோசிக்காங்க என்ன கூடாளி நினைக்கிறான் என்ன கொத்த போறான்னு யோசிக்காங்க. நான் என்ன என்ன பண்ணா செத்த தேங்காய் கொத்தி பிளந்து அதை காய போட்டு தேங்காய் சின்ன சீவி காய போட்டு தேங்காய் எப்படி எடுக்கிறன்றதை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா இப்போ தேங்காய் கிடாக்கு எல்லாம் பிடுங்கி வச்சு கிடாக்கு இதை கொத்தி பிளந்து காய போட போகிறோம். சரியோ இப்போ கொத்துவோமா? இங்கே பார்த்தீங்களோ செத்த தேங்காய் நான் கொத்தி எல்லாம் புடாந்து போட போகிறோம். இதெல்லாம் போட்டு புடாந்து காய போட்டு விட்டா வாடிடும். இதெல்லாம் நாங்கள் அப்படியே கொத்தி காய போட்டு விடுவோம். இது அப்படியே மரத்திலே செத்தலாகி கொப்புரா வந்துட்டு காஞ்சு கொத்தினா அப்படியே கலர் இந்த வாலில். மற்ற தேங்காயில் நாங்கள் மெல்லிசா சீவி காய போடணும். இப்படியே தோண்டலாம். சிலது வரும், சிலது வராது என்றால் அது ஒட்டி கொண்டு நிற்கும், கீறி எடுக்க கஷ்டமாக இருக்கும். இப்படி காய போட்டோம்னா அது 2 பைக்கில் காஞ்சு என்றால் தண்டை வாலில் இதே மாதிரி கலண்டு வரும். இதே மாதிரி கலரும் பேருந்து நாங்கள் சின்ன சீவி காய போட்டு அந்த ஈரத்தின்மை போனால் பிறகு மிஷினில் கொடுத்து திரிச்சா என்ன வரும். அழைச்சி போனீங்க தண்ணியை கொடுத்து பார்த்தா குடிக்கலாம். கொத்தி முடியுங்க மாற்றித்தார். இப்போ நாங்கள் அன்னைக்கு இந்த தேங்காய் எல்லாம் கொத்தி போட்டு நாங்கள் அப்போ இது வெயிலில் போட்டு காஞ்சிடுது பாருங்க. இது காஞ்சே நீ அப்படியே பட்டியாக கிளம்புமா, அதுதான் கிளப்ப போகிறோம். எதாவது இப்போ நாங்கள் இது பச்சையாக கிளப்பினோம்னு சொன்னால் வராது. அப்போ ஒட்டி கொண்டுருக்கும் இப்படி கீறி துண்டு தான் எடுக்க வேணும். இப்போ நான் இப்போ காய போட்டபடியாக இந்த அப்படியே கலர் இருக்கு. மெனி நாங்கள் இதை பேருந்து சின்ன மெல்லிசா சீவோம். இந்த பார்த்தீங்களோ நாங்கள் இது தண்டு போட்டு இந்த எண்ணெய் ஊற்றினோம்னு சொன்னால் எங்களை வீட்டு தேவைக்கு நாங்கள் பாவிக்கலாம். படவிளக்க கொடுத்தா பாவிப்போம், மற்றது எங்களுடைய சமையலுக்கு பாவிப்போம். இது வந்து கலப்படம் இல்லாத ஒரிஜினல் தேங்காய். அது நல்ல பாசகமாகவும் இருக்கும். ரெண்டு நாள் போட்ட வெயில்ல இன்னும் காஞ்சிட்டு இன்றைக்கு தேங்காய் சீவிரம் பாருங்க. தேங்காய் காய விட வேணும். இனி அப்படியே நாங்கள் சீவி காய விட வேணும். நல்லா மெல்லிசா சீவ வேணும். கையில் வெட்டி போடாமல் கொள்ளாமல் மெல்லமாக சீவ வேணுமா? மெல்லிசா சீவ வேணும். இப்படி மெல்லிசா சீவி இன்னொரு 2 வெயிலில் காய விட்டுட்டு தான் கொண்ட எண்ணெய் எடுக்கிறதுக்கு திரிக்க வேணும். எங்கள்கிட்ட வளவு இடத்துல பிடுங்கி காய போட்டு தேங்காய் எடுக்கிறோம். மெல்லிசா தான் சீவணும். மொத்தமாக செய்வினா காயா வேலை தான் சும்மா இருக்கல வேலை கல்யாணம் இருக்க நாதி ஒதுக்க வலிக்கிட்டு விருந்து தோண்டி கொண்டு இருக்கு. வேலை ஆம்பளையா போனாலும் வேலை பொம்பளையா போனாலும் ஆம்பளை வேலை பொம்பளையா போனா பொம்பளைக்கும் வேலை.
இது நாங்கள் எடுத்து போட்டு உடனே பாவிக்கக்கூடாது, கொஞ்சம் அடைய விடுவோம். அந்த சக்கையெல்லாம் அடைஞ்சு எண்ணெய் நல்லா தெளிஞ்சு நல்லா கண்ணாடி மாதிரி வரும். இந்த உடனே இதாண்டா இதில் அப்படி சக்கையிலெல்லாம் இந்த இதாக இருக்குன்னு தானே அதை அடைய விடுவோம். அப்போ அடைஞ்சால் அந்த சக்கையெல்லாம் கீழே அடைஞ்சிடும். சேர்த்து ஒன்று குடிக்கணும், குடிப்போம். சேர்த்து ஒன்று அடித்தா தான் நாரி கொதி மாறும். ஷூட்டிங் முடியும். ஃபாதர் கைப்பிடிக்கவே சொன்னேன், பிரசம் பண்ணால் 2 பேரும் சேர்ந்து தான் செய்யும். என்ன விதையாண்டானே எங்களுக்கு அப்படித்தான் இன்பத்தின் துன்பத்திலும் கணவன் மனைவி ஒன்றா இருக்கணும், கலந்து கொள்ளாங்க. ஒன்றுதான் எங்களுக்கு ஃபாதர் அப்படித்தான். உங்களுக்கு என்ன? எங்களுக்கு அப்படித்தான் இல்லை, கலந்து கொள்ள இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலக்கேடிலும் 2 பேரும் சேர்ந்தே செயல்படுவோம். எங்களுக்கு அப்படி தனித்தனியாக செய்யணும். எங்களுக்கு சொன்னவழியா தான் நாங்கள் இதை எல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டியதாக. எங்க இப்போ நாங்கள் ஃபாதர் சொன்ன வழி தான் செய்யுது. அப்போ எப்படி வீட்டை என்ன காய்ச்சினீங்களோ? இப்போ என்ன காய்ச்சிடும் காய்ச்சினீங்க? எத்தனை கிலோவுக்கு எத்தனை லிட்டர் என்ன மேலும்? 1 கிலோவுக்கு 3 லிட்டர். 1 கிலோவுக்கு 3 லிட்டர். என்னப்பா சும்மா படம் போகாது. கொடுக்குறாங்க 2 லிட்டருக்கு மேலே வருது இல்லை. எத்தனை கிலோ கொடுத்தீங்க? 4 கிலோ கொடுத்து 4 கிலோவுக்கு எவ்வளோ? 2 லிட்டர். அந்த சீக்கிரம் 8 கிலோ வந்தால் 5 லிட்டர் தான் சொல்லிக்க வேண்டாம். எனக்கு செய்ய தெரியும். இப்படித்தான் முடிஞ்சாலும் வராது. 3 கிலோவுக்கு 8 லிட்டர் 5 லிட்டர் வரண்டா இருக்கு. நல்லதுங்கன்னா சேதம் பெறும். நான் அண்டைக்கு கொண்டு 6 கிலோ கொடுத்தேன். 6 கிலோ. அந்த மஞ்சள் கேன் எத்தனை லிட்டர்? மஞ்சள் கேன் சின்ன சின்ன 3 லிட்டர். அது 3 லிட்டர். அது ஃபுல்லாக வந்து இந்த பெரிய சோடா பத்திரிக்கை அரைவாசிக்கு வீட்டுக்கு வந்தோம். பெரிய சோடா பத்து 1.5 லிட்டர் சோடா பத்து இருக்கு இல்லை, அதுக்கு அரைவாசிக்கு வீட்டுக்கு வந்தோம். அரைவாசி என்றால் அப்போ இல்லை, கொஞ்சம் குறைய 1.5 போகுது. குறையா 3 4 4.5 லிட்டர் வைங்க. அது 3 லிட்டர் ஃபுல்லாண்டா அது 3 லிட்டர். அது ஃபுல்லாக வந்து வந்து 3 லிட்டர். நல்லா காயப்பட்ட கொடுத்துருங்க. எவ்வளோ எடுத்து 3 கிலோத்துக்கு? 200 இல்லை, 1 கிலோவுக்கு 50 ரூபா. 40 ரூபா. எங்கே? 40 ரூபா. எங்கே நல்லா இல்லையோ? அந்த இதில் 8ஆங்கண்டை. எது 8ஆங்கண்டை? அங்கே அதில் அந்த நேசம் அன்றைக்கு நாங்கள் 50 ரூபான்னு சொன்னோம். அன்றைக்கு 6 கிலோவுக்கு 240 ரூபா. 624 தானே? அப்போ இங்கே வேണമെങ്കിൽ 240 ரூபானே. நீங்கள் எங்கே கொடுத்துருக்கீங்க? நானே எனக்கு கொடுக்க நல்லா கொடுக்கணும். என்ன கொடுக்க? இதான் பெஸ்ட்டு. அங்கே கிடக்கு காய வச்சு இதாக கொடுக்கணும். என்ன விலை போகுது? 800 ரூபாயா? 700 ரூபாயா? 700 ரூபா 1 லிட்டர். 700 ரூபாயா தேங்காய். இது நாங்கள் சிரிச்சு வச்சா எங்களை சாப்பாடு தேவைக்கும் பாதிக்கலாம். தேவையில்லை எங்களுக்கு. பரவலாக்கு கொடுத்துறாம நீ எங்களை சாப்பாடு தேவைக்கும் கலப்பில்லாத எண்ணெய் இல்லை, கலப்படம் இல்லை தானே. அப்போ எங்களுக்கு நல்லது எங்களுக்கு சாப்பாட்டு தேவைக்கு நல்லது. நாங்கள் கூட நல்லெண்ணெயும் பாவிக்கிறது சாப்பாட்டுக்கு. தேங்காய் இப்போ கொப்பரா விட்டீங்களா? தேங்காய் தேங்காய் செத்தரா விட்டு நான் தேங்காய் கொஞ்சம் மலிவு தானே, அப்போ ஊட்டம் குறைவு தானே. அப்போ அப்படியே செத்தரா விட்டுட்டு அப்புறம் தட்டி புளுத்தி போட்டு எல்லாம் கொத்தி காய விட்டுனான். இப்படி புலந்து காய விட்டுறான். அப்படியே புலந்து காய விட்டேன்னா காய விட அப்படியே கலரு இல்லாட்டி இதாக இல்லை, கீறி எடுக்கும். நான் உரிச்சு போட்டு உடாச்சி காய வச்சு அது கஷ்டம். இப்படி என்ன சுவாமல்ல
இனி இப்படியே போட்டு தேங்காயை உடைச்சி போட்டு அப்படி சிரட்டியோட காயம் சிரட்டியோட காயோட அப்படி சுருண்டு ஒன்று எந்த உதயமாய் வந்த உடனே கிளப்பி போட்டு வட்டி சிரட்டியோட அப்படியே விட்டுருவேன் 4 நாள் கிடாது அதான் கரெக்டாக வச்சுக்குவோம் உடனே உண்டா நல்லா அதோ களைச்சி போனோமே நாங்கள் சர்க்கரை நாரி ஒதுக்கி தீர்த்தண்ணி குடிச்சா தான் நல்லா இருக்கும்போது தீர்த்தண்ணி குடிப்போமே சர்க்கரையோட தான் குடிக்கலாம் தீர்த்தண்ணி அது சீனிங்கள் பாவிக்கிறது நான் குறைவு அப்போ அதுக்காக சர்க்கரை ஒரு பிளேன் குடிச்சா தான் அந்த நாரிக்கு வந்து ஒரு களை சீரும் பீரதை போட்டு அந்த 10 ஒரு பிளேன்கள் குடிப்போம் அது மாதிரி குடித்தா அந்த களை மாறும் அதே மாதிரி ஒரு பிளேன் அடிக்கும் நீங்கள் என்ன பிளேன் டீ குடிச்சிட்டீங்களோ பார்த்து குடியுங்க குடிச்சிட்டு அப்புறம் வெட்டுவோம் இல்லையா நாங்கள் இதெல்லாம் இப்போ சீவி போட்டோம் இந்த தேங்காய் கொப்பரெல்லாம் சீவி போட்டோம் இதை காய போடுவோமா இது பார்த்தீங்கன்னா இது நாங்கள் முதல் பொட்டி காய போட்டோம் இது காஞ்சிட்டுது இது காஞ்சோன்னா அதையும் சேர்த்து தான் கொண்டு வச்சு செஞ்சோம் இப்போ இதெல்லாம் காஞ்சிட்டு இதெல்லாம் இனி இதனையும் எண்ணெய் ஊற்றலாம் இந்த கொப்பரை இப்போ மிச்சமாவெல்லாம் அதில் காய போட்டு கிடக்குது சரி அப்போ இது நாங்கள் இனி காய விடுவோம் இது நாளைக்கு ஒரு வெயிலில் ஃபுல்லாக காஞ்சோன்னா சரி காய்ஞ்சா அதை கொண்டா திரிக்கலாமா இப்போ இது வந்து யாழ்ப்பாணம் போகிற ரோட்டு எப்படி எங்கேயால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கேட்க சிவப்பு பாதை இது வந்து கேட்க சிவப்புற பாதை இது ஒரு 100 மீட்டர் போனால் அதெல்லாம் சுக்கியம்மன் கோயில் இருக்குது நம்ம என்ன ஊற்றுற கடை வந்து இதுதானே மில் பாருங்க நேசம் அரைக்கும் மாலை இங்கே வந்து ஈர அரிசி அரைக்கலாம் மா வறுக்கலாம் ஈர உளுந்து அரைக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம் நாங்கள் வந்து எண்ணெய் ஊற்ற போகிறது இங்கே தான் நாங்கள் எண்ணெய் ஊற்றுறது என்ன பார்ப்போம்னா பார்த்தீங்கன்னா இப்போ நாங்களும் இந்த கொப்பரை பாருங்க எத்தனை கிலோ இருக்குண்டு 16,700 இருக்கு என்ன இதுக்கு நாங்கள் எத்தனை கிலோ என்ன விலை போனேன் பார்ப்போமா இது வந்து நெல் உடைக்கிற மிஷின் நாங்கள் இப்போ என்ன ஊற்ற போகிறோம் ஊற்ற பார்ப்போமே இப்போ வந்து கூட எல்லாரும் இப்போ யாழ்ப்பாணத்தில் அரிசி மாதிரி தான் சாப்பாடு நாங்கள் கூட போகிறோம் என்ன கூட போகிறோம் பார்ப்போமே
போட்டாச்சு அரைஞ்சுன்னு இருக்குதா. இப்படி கீழே குத்து குத்து ரக்கணும், ரக்கினா தான் அந்த உள்ள போ. என்ன வந்தோன்னு பாருங்க. திரிக்கிற சக்கை வந்து இந்த சைனால வந்தோன்றது. இப்போ 3-4 நேரம் போடுவேன் இந்த சக்கை போட்டு தான் என்ன ஃபுல்லாக எடுக்கிறது. இப்போ இது மிஷின் எல்லாம் எல்லாம் துடைச்சி கிளீன் பண்ணி கொண்டிருக்கீங்கன்னா எல்லாம் முடிச்சு தான் வேலை வாங்கி வேணும். மாவு அரிப்பினம், தூள் திரிப்பினம், நெல் அடிக்கிறது. நாங்கள் எண்ணெய் திரிச்சு கொண்டு வந்து டம்புக்கிட்ட எங்களோட எண்ணெய் வந்து 16,200 கிராம் கிடந்தது. 16 கிலோவும் 200 கிராமும். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10 லிட்டர் எண்ணெய் வந்துடாங்க எங்களுக்கு. தேங்காய் வந்து 10 லிட்டர் எண்ணெய். பெரிய அடையை வைக்கணும். அடையை வச்சுட்டு பிறகு தெளிக்க விட்டு நாங்கள் எடுத்து பாவிச்சா சரி எங்களுக்கு பாவிப்போமே. அப்போ உங்களுக்கு இந்த கொப்பரா போட்டு எண்ணெய் எடுத்தது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா நீங்கள் செய்ய வேண்டியது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்துட்டு கூட பெல் பட்டனையும் அமர்த்துங்க. நன்றி.